அதோட நிறைய கமர்ஷியல் இருக்குது. ஃபேன்ஸுக்கான படம் இது மேக்ஸிமம். இது நான் அதுக்காகவே ரைட்டர் பண்ணுற ஸ்கிரிப்ட். பட் இதில் வந்து செகண்ட் ஹாஃபில் ஒரு எமோஷனல் ட்ரைவும் கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் இங்கே இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிக்கணும். சத்யஜோதி பிலிம்ஸில் வந்து படம் பண்ண மாட்டோமான்னு நிறையா டேரக்டர்ஸ் வந்து ரொம்ப கனவுகளோடு இருக்காங்க, இயங்கிட்டு இருக்காங்க. சார் சுதீப் சார் கூப்பிட்டு இது கமிட் ஆன உடனே சத்யஜோதின்னு சொன்னாலே எனக்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. அதுவும் 25th வரணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். அப்போ கேஆர்எஸ் சாரும் இதில் ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னோடனே இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்ஸ் சார், தேங்க்யூ கேஆர்எஸ் சார் அண்ட் செந்தில் சார், அர்ஜுன் சார் அண்ட் சிவராமன் சார் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா உண்மையான இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நான் லைஃப்பில் பார்த்ததில்லை, கேள்விப்பட்டதில்லை. கன்னியூ 4 months ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். யாரும் ஸ்பாட்டுக்கு வருவாங்க, ஓரமாக இருப்பாங்க, பின்னாடி இருந்துட்டு போயிடுவாங்க. சிவராமன் சார் எப்பவும் என் கூடவே இருப்பார். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எதுவாக இருந்தாலும் இமீடியட்டாக சால்வ் பண்ணுவாங்க. எனக்கு தியாக சார் மேலே கொஞ்சம் பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. சார் ஒரு 15 days 20 daysக்கு வருவா ஸ்பாட்டுக்கு வருவார். எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும், ஐயோ சார் எதாவது சொல்லுவாருன்ட்டு. சும்மா கூப்பிடுவார், வாங்க தம்பின்ட்டு போய் நிற்போம். அப்படியே பார்ப்பாரு, சும்மா பேசிகிட்டு இருப்பாரு. ஓகே தம்பி நல்லபடியாக பண்ணுங்க பாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. தேங்க்யூ சார். இந்த படம் வந்து ஒரு 4 months நாங்கள் முடிச்சிருக்கிறோம். அதுக்கு வந்து அதாவது தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தலை இருந்தால் வாழ ஆடாதுன்னு சொல்லிட்டு. இதில் 2 தலை இருக்காங்க, ஒன்று சுதீப் சார், இன்னொன்று தியாகி சார். அதனால் வந்து இங்கே எந்த பிரச்சனையும் இல்லாமல் முடிச்சிருக்கோம். தேங்க்யூ.